ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை பற்றி பேசணும் அப்படின்னுங்கும்போது ஒரு முக்கியமான நபரை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவர் தான் ராமசாமி அவர்கள். மிகப்பெரிய சிந்தனையாளர், பத்திரிகையாளர், மிகப்பெரிய தீர்க்கதரிசினே சொல்லலாம். ஆனால் அவர் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார், ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும். அது சாதாரணமாக படித்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் விட இவர் ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரியான அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் படிச்சுட்டு என்னுடைய புரிதல் என்னன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இதுதான் அவர்கள் எழுதிய ராமாயணத்தில் முதல் பாகம், 2ஆம் பாகம் இருக்குது. அதே மாதிரி மகாபாரதத்தில் முதல் பாகம், 2ஆம் பாகம் இருக்குது. இதை பற்றி வரும் காணொலிகளை நம்ம பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் இதில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.